தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக திறந்துள்ளப்பட்ட திருமுறை பகுதி தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுடல் 4 பிரிவு 2 திருமொழி. பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்விலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அறிந்து கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆம், நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல அண்ணனாக, நல்ல தங்கையாக, நல்ல சகோதரர்களாக, நல்ல நண்பர்களாக, நல்ல ஆசிரியராக, நல்ல பணியாளர்களாக, இப்படி ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புகளிலெல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்ப்பதற்காகவே இந்த சிந்தனை பகுதி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த உலக பொறுப்புகளை நாம் எவ்வாறு கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அல்லது எவ்வாறு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றும், ஒருவேளை உலக பொறுப்புகள் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதும், அதே போல கடவுளின் பிள்ளைகள் என்கிற பொறுப்புகளை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்ட உண்மையாக பார்க்க முடிகின்றன. எனவே பொறுப்பாளர்கள் கடவுளின் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தான் தூய பவுல் இங்கு ஆழமாக வலியுறுத்துகிறார், எதிர்பார்க்க சொல்கிறார். ஒருவேளை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே நாம் உண்மையற்றவர்களாக, ஒருவேளை அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களாக, அந்த பொறுப்புகளுக்கு நாம் ஏற்றவர்களாக இல்லாத போது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் இன்னும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்குவது இன்றைக்கு உண்மையானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய ஆசிகளும் இப்படிப்பட்ட பொறுப்புகள் நம்மை வழிநடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புமிக்க ஆண்டவரே, உம்முடைய பொறுப்புகளில் உண்மை உள்ளவர்களாகவும் உத்தமமாகவும் கடமையை கண்ணியமாக செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் சாமி. ஆமேன்.